கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. இதற்கான விளக்கம், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு செல்வங்களை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நிறைய மனுஷங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஞானமும் புத்தியும் அந்த செல்வங்களை விடவும் ரொம்ப பல மடங்கு மதிப்பானவைகள். நம்ம பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான குணங்களாகிய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை இதெல்லாம் பற்றிய அறிவை நம்ம பெற்றுக்கொள்றது தான் எல்லாத்தையும் விட ரொம்ப மேலானது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களுக்காகவும் தேவன் வச்சிருக்க அவருடைய உன்னதமான மீட்பின் திட்டத்தை புரிஞ்சு கொள்றதும், உலகத்துல இருக்க எவ்வளோ பெரிய செல்வங்களை சம்பாதிக்கிறத விட இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால குழந்தைகளே, நம்ம அழிய போகிற உலகத்தின் பணத்தின் மீதோ இல்லது நகைகளின் மீதோ நம்முடைய கவனத்தை நம்ம வைக்க கூடாது. தினமும் தேவனுடைய வார்த்தைகளை படிச்சு அவருடைய உன்னதமான குணங்களையும் திட்டங்களையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே நம்முடைய தேவனுக்கு பிரியமான ஞானமுள்ள நல்ல பிள்ளைகளா வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிள் எடுத்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவனுடைய உன்னதமான குணங்களையும் அவருடைய திட்டங்களையும் நல்லா புரிஞ்சுட்டு தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றது எப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா உங்க மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.